சத்தியத்தின் பாதையில் டாக்டர் SR நவீன் பாலாஜி அவர்களின் ஹெர்போ கேர் இயற்கை மருத்துவமனை. இது லாக்டவுன் டைம். நக்கீரன் ஆப்பை அன்லாக் பண்ற டைம். ஊரடங்கு சமயத்திலும் உண்மைகளை தெரிந்து கொள்ள டவுன்லோட் பண்ணுங்க நக்கீரன் ஆப். இந்த நிலை நீடிக்குவேயானால் தமிழ்நாட்டில் நோய் தொற்றின் எண்ணிக்கை பன்மடங்கு பெருக வாய்ப்பு இருக்கிறது. இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழகம் இடம் பிடிக்குமோ என்கிற அச்சத்தை இது உருவாக்குகிறது. இந்தியாவுக்கு, குறிப்பாக தமிழகத்திற்கு வந்து சேர வேண்டிய 1 லட்சம் பரிசோதனை கருவிகள் அடங்கிய அந்த பேழை தமிழ்நாட்டுக்கு வராமல் அமெரிக்காவுக்கு திருப்பிவிடப்பட்டிருக்கிறது என்றால் அங்கே நடந்த இடையிலே யார் தலையீடு செய்தது? இந்த சந்தைக்கு பின்னால் நடக்கிற அரசியல் என்ன என்கிற சந்தேகம் வலுக்கிறது. பரிசோதனைகளின் சதவிகிதம் குறைவாக இருக்கிறது. அப்படி பரிசோதிப்பவர்களில் நோய் தொற்று உள்ளவர்களின் எண்ணிக்கை சதவிகிதம் அதிகமாக இருக்கிறது. 10 லட்சம் பேரில் மற்ற மாநிலங்களில் 100க்கும் அதிகமானவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள். தமிழ்நாட்டிலே 100க்கும் குறைவான பேர் சோதிக்கப்படுகிறார்கள். இது அரசின் மெத்தனத்தால் நிகழ்கிறதா? இந்த ஊரடங்கு தொடர்பாக தமிழக அரசின் நிலைப்பாடு என்ன? இடையிலே இன்னும் ஒரு நாள் தான் இருக்கிறது. நீட்டிக்க போகிறோமா அல்லது 14ஆம் தேதியோடு போதும் என்ற முடிவுக்கு வரப்போகிறோமா? 15ஆம் தேதி அனைத்து போக்குவரத்தும் இயங்கும். எதற்காக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் மக்களை தயார்படுத்த வேண்டாமா? உளவியல் ரீதியாக அவர்களை அதற்கு பக்குவப்படுத்த வேண்டாம். ஆக பிரதமர் என்ன சொல்ல போகிறார் என்று தமிழ்நாடு அரசு ஏன் காத்திருக்க வேண்டும்? இதில் ஒரு நிலைப்பாட்டை ஏன் எடுக்கக்கூடாது? ஆகவே மத்திய அரசை பகைத்துக் கொள்ளக்கூடாது, மத்திய அரசோடு சிறு சிராய்ப்பை கூட ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது என்கிற இந்த அணுகுமுறை தமிழக மக்களுக்கு பெரும் ஆபத்தை விளைவிக்கும். இந்தியாவில் கொரோனா வைரஸ் நோய் தொற்று கிட்டத்தட்ட 8000-ஐ நெருங்கிவிட்டது. 200க்கு மேற்பட்டவர்கள் பலியாகி இருக்கிறார்கள். அதிலே தமிழகத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 1000 பேர். மராட்டிய மாநிலத்தை அடுத்து தமிழ்நாடு 2வது இடத்தில் நோய் தொற்றிலே உள்ளது என்பதை தொடர்ந்து தமிழகம் தக்க வைத்துக் கொண்டு வருகிறது. இது தொடர்பாக நாம் ஏற்கனவே பல முறை தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் பல வேண்டுகோளை விடுத்திருக்கிறோம். பொதுவாக இந்திய அளவில், குறிப்பாக தமிழக அளவில் நோய் தொற்று தொடர்பான பரிசோதனைகள் மிக சொற்பமாகவே நடைபெறுகிறது என்கிற குற்றச்சாட்டு உள்ளது. குறிப்பிட்ட சிலரை மட்டும் குறிவைத்து அடையாளம் கண்டு அவர்களை மட்டுமே பரிசோதிக்கிற நடவடிக்கையில் மத்திய மாநில அரசுகள் ஈடுபட்டு வருகின்றன. இது வெளிப்படையாகவே விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கிறது. ஆகவேதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சில நாட்களுக்கு முன்பே ஒரு அறிக்கையை வெளியிட்டோம். பரிசோதனை பரவலாக்கப்பட வேண்டும், இன்னும் கூடுதலாக்கப்பட வேண்டும், அதற்கு ஏற்ப கட்டமைப்பு வசதிகளை பெருக்க வேண்டும், குறிப்பிட்ட சில அரசு பொது மருத்துவமனைகளில் மட்டுமின்றி அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் தனியார் மருத்துவமனைகளிலும் இதை பரிசோதிப்பதற்குரிய அனுமதியை வழங்க வேண்டும் என்றெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நாம் ஏற்கனவே தமிழக அரசுக்கு, மத்திய அரசுக்கு வேண்டுகோள் விடுத்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறோம். இன்றைக்கு என்ன அச்சம் மேலோங்கி இருக்கிறது என்றால், இந்த நிலை நீடிக்குவேயானால் தமிழ்நாட்டில் நோய் தொற்றின் எண்ணிக்கை பன்மடங்கு பெருக வாய்ப்பு இருக்கிறது. இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழகம் இடம் பிடிக்குமோ என்கிற அச்சத்தை இது உருவாக்குகிறது. அண்மையிலே தமிழக முதலமைச்சர் அவர்கள் ரேபிட் டெஸ்டிங் கிட், விரைவாக பரிசோதிக்கும் கருவிகள், 1 லட்சம் கருவிகள்
உடனடியாக இங்கே வந்து சேரப்போகிறது, விரைவாக பரிசோதனைகள் நடக்கும் என்றெல்லாம் அறிவிப்பு செய்தார். ஆனால் இதுவரையில் அது வந்து சேரவில்லை. அண்மையிலே தலைமைச் செயலாளர் ஒரு பேட்டியில் கூறும்போது, தமிழ்நாட்டுக்கு வருவதற்கென்று தயாராக இருந்த 1,00,000 ரேபிட் டெஸ்டிங் கிட், விரைவாக பரிசோதிக்கும் பெட்டகம், கருவிகள் அடங்கிய அந்த பெட்டகம் அமெரிக்காவுக்கு போய்விட்டது. அமெரிக்காவுக்கு செல்லும் வகையிலே அது மடைமாற்றம் செய்யப்பட்டு விட்டது என்ற தகவலை கூறியிருக்கிறார். இந்தியாவுக்கு, குறிப்பாக தமிழகத்திற்கு வந்து சேர வேண்டிய 1,00,000 பரிசோதனை கருவிகள் அடங்கிய அந்த பேழை தமிழ்நாட்டுக்கு வராமல் அமெரிக்காவுக்கு திருப்பிவிடப்பட்டிருக்கிறது என்றால் அங்கே நடந்தது புரியவில்லை. இடையிலே யார் தலையீடு செய்தது? இந்த சந்தைக்கு பின்னால் நடக்கிற அரசியல் என்ன என்கிற சந்தேகம் வலுக்கிறது. இதனால் தமிழ்நாட்டிலே பரிசோதனை செய்யக்கூடிய சதவிகிதம் மிக குறைவாக இருக்கிறது. இந்தியாவிலேயே மிக குறைவான அளவில் பரிசோதனை நடக்கிற மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவதாக புள்ளி விவரம் கூறுகிறது. சோதிக்கப்படுகிற நபர்களில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு தொற்று உறுதி என்று சொல்லப்படுகிற அந்த முடிவின் சதவிகிதம் அதிகம், 11%. 100 பேர் பரிசோதிக்கப்பட்டால் 11 பேருக்கு தொற்று உறுதியாக உள்ளது என்று தெரிய வருகிறது. பிற மாநிலங்களில் 3% அல்லது 4%, அதாவது 100க்கு 2 பேர் அல்லது 3 பேர் மட்டுமே பாசிட்டிவ் கேசஸ், தொற்று இருப்பதாக உறுதி செய்யப்படுகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் 100க்கு 11 பேர் தொற்று உள்ளவர்கள் என்று உறுதி செய்யப்படுகிற நிலையை பார்க்கிறோம். பரிசோதனைகளின் சதவிகிதம் குறைவாக இருக்கிறது. அப்படி பரிசோதிப்பவர்களில் நோய் தொற்று உள்ளவர்களின் எண்ணிக்கை சதவிகிதம் அதிகமாக இருக்கிறது. இந்த முரண் உங்களுக்கு புரியும் என்று நான் நம்புகிறேன். அதாவது 10 லட்சம் பேரில் 74 அல்லது 75 பேருக்கு மட்டும்தான் பரிசோதனையே நடக்கிறது. 10 லட்சம் பேர் கொண்ட மக்கள் தொகையில் 74 பேருக்கு மட்டும்தான் பரிசோதனையே நடந்திருக்கிறது என்கிற ஒரு புள்ளி விவரம். அப்படி பரிசோதிக்கப்படுகிற அந்த 74 பேரில் 11%, 100 பேராக இருந்தால் 11 பேர், 74 பேராக இருந்தால் 7 அல்லது 8 பேர் நோய் தொற்று உள்ளவர்கள் என்று உறுதிப்படுத்தப்படுகிறது. ஆக சோதிக்கப்படுகிறவர்களில் நோய் தொற்று பாசிட்டிவ் என்கிற சதவிகிதம் அதிகமாக இருக்கிறது இந்தியாவில் உள்ள பிற மாநிலங்களை ஒப்பிடுகிற போது. அதுபோல பரிசோதனை 10 லட்சம் பேரில் மற்ற மாநிலங்களில் 100க்கும் அதிகமானவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள். தமிழ்நாட்டிலே 100க்கும் குறைவான பேர் சோதிக்கப்படுகிறார்கள். இது அரசின் மெத்தனத்தால் நிகழ்கிறதா அல்லது போதிய கட்டமைப்பு வசதிகள் இல்லாத காரணத்தால் நிகழ்கிறதா என்கிற கேள்வி எழுகிறது. இதற்கு தமிழக அரசுதான் விடை சொல்ல வேண்டும். ரேபிட் டெஸ்டிங் கிட்ஸ் உடனடியாக தமிழகத்திற்கு வந்து சேர வேண்டும். அதை தமிழக அரசே பொறுப்பேற்று வாங்க வேண்டும். ஆனால் என்ன நிலைமை? அண்மையிலே மத்திய அரசு விடுத்திருக்கிற சுற்றறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், மாநில அரசுகள் தங்களுக்கு தேவையானவற்றை எந்த உபகரணங்களாக இருந்தாலும் பட்டியல்படுத்தி மத்திய அரசுக்கு தான் தெரிவிக்க வேண்டும், மத்திய அரசு அதை வாங்கித் தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுகாதாரம், மருத்துவம் போன்றவையெல்லாம் மாநில அரசுகளின் அதிகார பட்டியலில் இடம்பெற்றிருக்கின்றன. அது ஸ்டேட் சப்ஜெக்ட். மாநில அரசுகளுக்கான அதிகாரம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த விவகாரத்தில் மத்திய அரசு ஏன் தலையிடுகிறது? நீட் எக்ஸாம் கொண்டு வருவதைப் போலவே மருத்துவத்துறை மாநில அரசுகளின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் மத்திய அரசு இந்தியா முழுவதும் தேசிய அளவில் ஒரே நுழைவுத் தேர்வை நடத்துவதற்கு
முடிவு செய்கிறது. மாநில அரசுகளின் உரிமைகளில் கை வைக்கிற ஒரு துரோகச் செயல். ஆகவே மாநில அரசுகளுக்கு என்னென்ன தேவை, இந்த கொரோனா தொற்றை தடுப்பதற்கான நடவடிக்கைகளில், அந்த யுத்த களத்தில் என்னென்ன தேவை என்பதை அறிந்து அதை வாங்குவதற்கு அல்லது அதை கட்டமைப்பதற்கு மாநில அரசுகளுக்கே அதிகாரம் இருக்க வேண்டும். ஆனால் மத்திய அரசு அதிலே தலையிடுகிறது, அரசாணையாக சுற்றறிக்கையாக அதை அனுப்புகிறது. இதுவரையில் தமிழக அரசு வாய் திறந்து இதை பற்றி எந்த கருத்தும் சொல்லவில்லை. நாங்களே இதை வாங்கிக் கொள்கிறோம், மத்திய அரசு இதில் தலையிட வேண்டாம் என்றாவது சொல்லலாம். நம்மை போல மத்திய அரசின் தலையீட்டை கண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் எதிர்க்கட்சி வரிசையிலே இருக்கிறோம், எனவே மத்திய அரசின் போக்கை கண்டிக்கிறோம். அதிமுக அல்லது ஆளும் கட்சி மத்திய அரசை கண்டித்து அறிக்கை வெளியிட வேண்டும் என்று இல்லை. ஆனால் எங்கள் உரிமைகளில் மத்திய அரசு தலையிடுவது ஏற்புடையதில்லை என்றாவது தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தி இருக்க வேண்டும். இதுவரையில் வெளிப்படுத்தவில்லை. குறிப்பாக தமிழக அரசுக்கு ஜிஎஸ்டி வரி பாக்கி. மாநில அரசுகள் தான் ஜிஎஸ்டி வரியை வசூலித்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான மொத்த வரியையும் வசூலித்து மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கிறது. மத்திய அரசு அதன் பிறகு மாநில அரசுக்கான சதவீதத்தை கணக்கு செய்து அதை மாநில அரசுக்கு அனுப்பி வைக்கும். கடந்த காலங்களில் இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு வந்ததற்கு பிறகு தமிழக அரசு வசூலித்த ஜிஎஸ்டி வரி வருவாய் முழுவதையும் மத்திய அரசுக்கு அனுப்பிவிட்டது. அது மாநில அரசுக்கு வந்து சேர வேண்டிய, தமிழ்நாடு அரசுக்கு வந்து சேர வேண்டிய கிட்டத்தட்ட 12,000 கோடிக்கு மேலான தொகை தமிழ்நாடு அரசுக்கு சேர வேண்டும். இதுவரையில் மத்திய அரசு அதை பற்றி வாய் திறக்கவில்லை, ஒரு வார்த்தை கூட கருத்து சொல்லவில்லை. தமிழ்நாடு அரசுக்கு சேர வேண்டிய இந்த தொகையை மத்திய அரசிடமிருந்து கேட்டு பெறுவதில் என்ன சிக்கல், என்ன தயக்கம், ஏன் இந்த மெத்தனம்? தமிழக அரசுக்கு சேர வேண்டிய தொகையை தாருங்கள் என்று நெருக்கடி தருவதற்கு ஏன் தமிழக அரசு தயங்குகிறது? இதை கேட்டு பெற்றிருக்க வேண்டாமா? இதில் துணிவாக தெளிவாக தம்முடைய நிலைப்பாட்டை மத்திய அரசுக்கு தெரியப்படுத்த வேண்டாமா? இதுவரையில் அது குறித்தும் பெரிதாக தமிழக அரசு அலட்டிக் கொள்ளவில்லை. இந்த கொரோனா வைரஸ் எதிர்கொள்வதற்கான செயல் திட்டத்தில் ஒவ்வொரு மாநில அரசுக்கும் மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்கிறது. மகாராஷ்டிரா மாநிலம் கொரோனா தொற்றிலே முதலிடத்தில் இருக்கிறது. 1000 கோடிக்கு மேலாக நிதியை ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். அதை நாம் குற்றம் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் தமிழக அரசுக்கு வெறும் 510 கோடி மத்திய அரசு ஒதுக்கியிருக்கிற நிதி. 2வது இடத்திலே உள்ளது கொரோனா தொற்று என்கிற அந்த பாதிப்பு. மக்கள் தொகை என்கிற அடிப்படையிலும் பெரிய ஒரு மாநிலம். 6.5 கோடிக்கு மேல் தமிழகத்தில் மட்டுமே வசிக்கிறார்கள். ஏன் இதுவரையில் அது குறித்தும் தமிழக அரசு அல்லது தமிழக முதல்வர் அவர்கள் வாய் திறக்கவில்லை? தங்களுக்கு ஒதுக்கிய நிதி போதாது, 9,000 கோடிக்கு மேல் தேவைப்படும் என்று நாங்கள் கடிதம் எழுதினோம். 9,000 எங்கே, 510 எங்கே? 9இல் 1 மடங்கு என்கிற அடிப்படையில் கூட 9,000த்தில் ஒரு 1000 கோடி என்கிற அடிப்படையில் கூட ஒதுக்கீடு செய்யவில்லையே என்று தம்முடைய வருத்தத்தை வெளிப்படுத்தவில்லை. அந்த அளவுக்கு அமைதி காக்கிறது, மெத்தனம் காக்கிறது, மிகுந்த வேதனை அளிக்கிறது. அடுத்து மத்திய அரசு ஊரடங்கு தொடர்பாக ஏதேனும் அறிவிப்பு செய்தால்தான் தமிழக அரசு அதில் நிலைப்பாடு எடுக்கும் என்பதை போன்ற ஒரு அமைதி தமிழகத்தில் நிலவுகிறது. தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் அவர்கள் 10 நாட்களுக்கு முன்பே லாக்டவுன் உடனடியாக நிறுத்தப்படக்கூடாது, 21 நாள் போதாது, அது மேலும் சில வாரங்கள் நீட்டிக்கப்பட வேண்டும் என்பதை வெளிப்படையாக சொன்னார். அதைப்போல பல மாநில முதலமைச்சர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒடிசா முதலமைச்சர் ஒரு அடி மேலே போய் அவர் பிரதமருடைய அறிவிப்புக்கெல்லாம் காத்திருக்காமல்
ஏப்ரல் 30 வரையில் ஊரடங்கு நீட்டிக்கப்படுகிறது என்று அறிவித்திருக்கிறார். இந்த ஊரடங்கு தொடர்பாக தமிழக அரசின் நிலைப்பாடு என்ன? இடையிலே இன்னும் ஒரு நாள் தான் இருக்கிறது. நீட்டிக்க போகிறோமா அல்லது 14ஆம் தேதியோடு போதும் என்ற முடிவுக்கு வரப்போகிறோமா? 15ஆம் தேதி அனைத்து போக்குவரத்தும் இயங்கும், கடை கண்ணிகள் எல்லாம் திறக்கப்படும், டாஸ்மாக் கடையும் திறக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவிக்கப் போகிறதா? எதற்காக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் மக்களை தயார்படுத்த வேண்டாமா? உளவியல் ரீதியாக அவர்களை அதற்கு பக்குவப்படுத்த வேண்டாமா? ஆக பிரதமர் என்ன சொல்ல போகிறார் என்று தமிழ்நாடு அரசு ஏன் காத்திருக்க வேண்டும்? இதில் ஒரு நிலைப்பாட்டை ஏன் எடுக்கக்கூடாது? துணிச்சலாக ஏன் ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அறிவிக்கக்கூடாது என்ற கேள்விகள் எழுகின்றன. ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தமிழக அரசுக்கு நாம் விடுக்கிற வேண்டுகோள், நீங்கள் மத்திய அரசை சார்ந்தே இருக்கிற இந்த நிலைப்பாட்டை முதலில் கைவிடுங்கள். மத்திய அரசு சொன்னால்தான் எதையும் செய்வோம் என்கிற ஒரு சார்பு நிலை, ஒரு டிபெண்டன்சி எதற்காக? ஏன் தமிழக அரசு இப்படி ஒரு அணுகுமுறையை கையாளுகிறது? தமக்கு வந்து சேர வேண்டிய ஜிஎஸ்டி வரி பாக்கியை கேட்கிற துணிச்சல் இல்லை. கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிற 2வது இடத்தில் இருக்கிற தமிழ்நாடு அரசுக்கு ஒதுக்கி இருக்கிற நிதி போதவில்லை, கூடுதலாக வேண்டும். என்ன பரிசோதனை செய்யும் கருவிகள் இதை மாநில அரசுகள் தங்கள் விருப்பம் போல் எதையும் செய்யக்கூடாது என்று தடுக்கும் வகையில் மத்திய அரசுதான் தேவையான கருவிகளை வாங்கி மாநில அரசுகளுக்கு தரும் என்று அறிவிப்பது ஒரு எதேச்சதிகாரமான போக்கு. மாநில அரசுகளை ஒரு பொருட்டாகவே மதிக்காத ஒரு அணுகுமுறை. மாநில அரசுகளுக்கான ஜனநாயக உரிமைகளை பறிக்கிற ஒரு ஆதிக்கம். ஆகவே மத்திய அரசை பகைத்துக் கொள்ளக்கூடாது, மத்திய அரசோடு சிறு சிராய்ப்பை கூட ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது என்கிற இந்த அணுகுமுறை தமிழக மக்களுக்கு பெரும் ஆபத்தை விளைவிக்கும். இந்த சூழலில் தமிழக அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி விடுக்கிற வேண்டுகோள், கொரோனா வைரஸை எதிர்க்கும் இந்த யுத்தத்தில் மத்திய அரசை சார்ந்தே தமிழக அரசு இயங்க வேண்டும் என்கிற நிலை ஏற்புடையதில்லை. தமிழ்நாடு அரசு தம்முடைய சூழலுக்கு ஏற்ப, தேவைகளுக்கு ஏற்ப, நோய் தொற்றின் சதவீதத்திற்கு ஏற்ப சுதந்திரமாக முடிவெடுக்க வேண்டும். விரைந்து அனைத்து மருத்துவமனைகளிலும் படுக்கை வசதிகளை ஏற்பாடு செய்ய வேண்டும். அனைத்து மருத்துவமனைகளிலும் இது குறித்த பரிசோதனை செய்வதற்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும். மத்திய அரசிடம் தமிழக அரசு நிதி தேங்கி கிடக்கிறது, அதை கேட்டு பெற வேண்டும். குறிப்பாக ஜிஎஸ்டி வரிப்பாக்கி மற்றும் கொரோனா வைரஸுக்கு எதிரான பணிகளை செய்வதற்கு மத்திய அரசு ஒதுக்குகிற நிதி, இவற்றையெல்லாம் மத்திய அரசிடமிருந்து தமிழக அரசு உரிமையோடு கேட்டு பெற வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைக்கிறோம். நாளைக்கே தமிழக அரசின் நிலைப்பாட்டை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். ஏப்ரல் 14க்கு பிறகு ஊரடங்கு தொடருமா தொடராதா? அப்படி நீட்டிப்பதாக இருந்தால் நாளைக்கே அறிவிக்க வேண்டும். இது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழக அரசுக்கு விடுக்கிற வேண்டுகோள். மத்திய அரசுக்கு விடுக்கிற வேண்டுகோள் என்னவென்றால், மாநில அரசுகளின் உரிமைகளை பறிக்க வேண்டாம், தலையிட வேண்டாம். ஃபெடரலிசம் என்கிற இந்த கூட்டாட்சி அமைப்பு முறையை கொச்சைப்படுத்த வேண்டாம். மத்திய அரசு கொரோனா வைரசுக்கு எதிராக நடத்தும் இந்த யுத்தத்தில் மத்திய அரசுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு குடிமகனின் பொறுப்பும் கடமையுமாகும். அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தெளிவாக உணர்ந்திருக்கிறது.
ஆகவே பிரதமர் எடுக்கிற நிலைப்பாடுகளில் சில வேளைகளில் உடன்பாடு இல்லாவிட்டாலும் கூட அதை நடைமுறைப்படுத்துவதற்கு எதிராக இருப்பதில்லை. பிரதமரை விமர்சிப்பதோ அல்லது மத்திய அரசை இது தொடர்பாக விமர்சிப்பதோ கூடாது என்கிற நிலைப்பாட்டை உறுதியாக எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் நாங்கள் இயங்கி வருகிறோம். ஆனால் இன்றைக்கு உள்ள யதார்த்தமான நிலை தமிழக அரசு சுதந்திரமாக இயங்கக்கூடிய நிலையை பெற்றிருக்கவில்லை. தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சி நடத்துகிறது என்று எண்ணக்கூடிய வகையில் அதிமுக அரசின் ஒவ்வொரு நடவடிக்கையும் அமைந்திருக்கிறது. பெரும் ஏமாற்றத்தை தருகிறது. எதிர்க்கட்சிகளின் மீது, திமுக போன்ற எதிர்க்கட்சிகளின் மீது பழி சுமத்தும், அவதூறு செய்யும் முயற்சிகளில் ஆளும் அதிமுக அரசு ஈடுபடக்கூடாது. தமது பொறுப்பை உணர்ந்து அனைத்து எதிர்க்கட்சிகளையும் கூட அரவணைத்துக் கொண்டு, அப்பாவி பொதுமக்களையும் உடன் வைத்துக்கொண்டு இந்த கொரோனா வைரஸின் தொற்றிலிருந்து தமிழகத்தை காக்க முன்வர வேண்டும். ஒட்டுமொத்த இந்திய தேசத்தையே பாதுகாப்பதற்கு ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம். மாரடைப்பில் இந்திய பொருளாதாரம் பைபாஸ் சிகிச்சை செய்யப்படுமா? விளக்குகிறார் பொருளாதார வல்லுநர் நரேன் ராஜகோபாலன். கொரோனாவுக்கு செக் வைக்கும் கேரள மருத்துவம், அங்கீகாரம் பெறுமா பிளாஸ்மா சிகிச்சை? இந்தியாவை மிரட்டிய ட்ரம்ப், அதிர வைக்கும் மருந்து அரசியல். 3ஆம் கட்டத்தை நோக்கி தமிழகம், லேட்டாக விழித்த அரசு. ஈஷாவுக்குள் நுழைந்த ஆம்புலன்ஸ், அமரர் ஊர்தி அமைச்சர், விலகுமா மர்மத்துறை? அலட்சிய ஆட்சியாளர்கள், ஒரு உலக பார்வை, ஊரடங்கு நீடிப்பு, வேறு வழி இல்லை, மத்திய மாநில அரசுகளின் நிலை. இன்னும் பல எக்ஸ்க்ளூசிவ் செய்திகள் அடங்கிய நக்கீரன் இதழை nakeren.in இலவசமாக படித்திருங்கள்.